கடலன்ற புவி மீது அலையன் கொண்டு கடலன்ற புவி மீது கடலன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடலென்ன வாழ்வை நம்பி காற்றென்ற மூவகை மாறுதல் சொல்லலில காற்றென்ற மூவகை மாறுதல் சொல்லலில காட்டுண்டு நித்தானே அலையென்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனவென்ற அவனுங்கய்யா சுரேஷ் அங்க சின்ன பிள்ளையில விட்டுக்கிட்டு வைங்க மாத்தி வை எதை வச்சாலும் நீ அங்க என்ன செய்யுதோ அங்க கேட்கும் கூட ஒரு பெட்டி போட்டாண்டியன்னா குழாய் இல்லடா கூட ஒரு இது வைக்கணும் அங்க லோடு போடணும் விசில் அடிக்கி ஹலோ லோடிங் ஏற்றினா தான் அங்கே முடியும் ஏ அவனை கூப்பிடியா சுரேஷ் எங்க ஆமா சரி தூங்கட்டும் ஹலோ கடலென்ற புவி மீது அலையென்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலில காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலில காட்டுண்டு நித்தா நித்தா கும்பிக்கு இறைதன்ற உடலன்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாமல் இரவும் பகலும் குடலன்ற கும்பிக்கு குடலன்ற கும்பிக்கு ஓயாமல் இரவும்
கண்டது கண்டு தானே தான் நடமென்ற பிடுகரையில் பந்த பாசங்கள் தாழ்வடாம் பின்னலிட்டு தடமென்ற பிடுகரையில் பந்த பாசங்களெல்லாம் தாழ்வடாம் பின்னலிட்டு ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி தில்லைவாழ் நடராஜனே குமர குருபரனை வெற்றி வேளா குருபரன வெற்றி வேலோ குண்டல் வண்ணன் மால் மருகா அமரர் சிறை அறுத்தபாலு அமரர் சிறை அறுத்தபாலு ஆறுபடை வேல் முருகா அமரர் சிறை அறுத்தபாரு ஆறு சடை வேல் முருகா சண்டை முடித்தவானே சண்டை முடித்தவானே சுப்பிரமணிய வேல் முருகா அஞ்சனாதவி பாலோ அனுமந்தனை அருள் மனமிருக்கோ வனகிரிய அந்தருள வேணு அம்மா எனமிருக்கோ கலைமகள் எனக்கருள வேணுவா
காளியம்மா ஏ திருமல மகாளி என் கதைக்கருள வேணும் பாடுவேனே நானும் ஒன்ன பலகாலம் உனை தொலை தேடுவேனே நானும் ஒன் தெச்சு நான் புவனமெல்லாம் கூறுவேனே நானும் ஒன் ஏ ஐயா ஏ கருப்பசாமி ஐயோ கூறுவேனே நானும் ஒன்ன கூறுவேனே நானும் ஒன் குற்றங்குறை அணுகிடாம் ஐயா ஹரிராம ரகுராம் அயனுடைய தேவி அம்மா அம்மையான வாணி அம்மா தாய் பார சுவாதி அம்மா தாய் பாரா எங்களை தற்காக்க வேணும் அம்மா சிவராம்பேட்ட நகரதில சிவலப்பேரி சுடலையுட மாயாண்டி வாசலில அடங்காத தேவாத அழகு பிள்ளை கருப்ப சுவாமி ஹரிராமன் கோட்டையில அயோத்தி மாநகரதில அழகாக வந்தல்லவோ கருகி உருகி பிறந்த வந்தான் பொல்லாத கருப்பசுவாமி கருப்பசுவாமி கதைகள் பாட ஐயாவே கருப்பசுவாமி நெஞ்சிலையும் நாவலாய் நெஞ்சிலையோ நீ நின்னருள வேணுவாய் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் குயிலிருந்து ராகம் பாடும் ஆனை கட்டி பாரடிக்கும் அழகிலையும் சிறந்த நாள் அழகிலையும் சிறந்த நாள் அது அயோத்தி மாதானில் வா
அயோத்தி மனகரதில யாரு அங்க ஆண்டுவார் சூரிய குலவம்முசம் சூரிய குலவம்முசத்தில் ஆதிரவ மன்னந்தா ஆதிரவ மன்னந்தா அரசாட்சி செய்துவார் அதிரவ மன்னனுக்கு மன்னனுக்கு அழகுடனே இருக்கும் போது அதிரவ மன்னன் தானே அயோத்தி மாநகரம். ஆமா, அந்த அயோத்தி மாநகரத்தில் நகரத்துல சூரியகுலம் அம்முசம் அமுஷம் அந்த சூரியகுலம் அம்முசத்தில் அமுஷத்தில் ஐயா என்ன அன்று ஒரு காலம் அதிரவ மன்னனானவன் அமையா பட்டங்கட்டியை ஆண்டுவாராம். ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில அந்த அதிரவ மன்னனுக்கும் ஆமா அவன் தேவைக்கும் என்ன எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. இல்லவே இல்ல. அந்த காலம் பாருங்க, என்ன என்ன அவருக்கு பல நாளா பிள்ளை இல்லை. ஆமா, அப்படி பல நாளா குழந்தை இல்லாமல் தான தர்மங்களை எல்லாம் செய்தான் ஐயா. செய்கிறான் யாரு? அதிரத மன்னவன். அப்படி தான தர்மங்களை எல்லாம் செய்தோம். அப்பமும் குழந்தை இல்லையா? இல்லையா? ஐயா என்ன 7 வண்டி திரவியத்தை எடுத்து தானம் செய்தானா? அப்பா 7 வண்டி அண்ணாவே 7 வண்டி திரவியத்தை அள்ளி கொடுத்து தான தர்மத்தை செய்தாம்பா. அதுக்கு பின்னால என்ன அவருக்கு ஒரு பாலகம் பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது. அது யாரு? யாரையா? அவர்தான் தசரதர். ஆமா, தசரதர் ஆமா பிறந்து வளர்ந்து ஆமா அவருக்கு என்ன 16 பிராயம். ஆமா, அதே நேரம் அப்பா மாண்டு வராரு. போனார். அந்த சின்ன வயதுல தசரதருக்கு என்ன அயோத்தி மாநகரத்தை சரி ஐயா அதான் பாருங்க. என்ன அந்த காலத்துல ஒரு மன்னம் ஆண்டு போனானா, ஆனால் அவருடைய வாரிசு ஆமா ஐயா வாரிசு வரணும் இல்ல, அவர்களை தான் பட்டம் கட்டி வைப்பாங்களாம். ஆமா அந்த முறைப்படி அந்த தசரதருக்கு அந்த அயோத்தி மாநகரத்தை பட்டம் கட்டி வச்சிருக்காங்க ஐயா. ஆமா அயோத்தி மாநகரத்தை தசரத மன்னனுக்கு பட்டம் கட்டி வைத்திருக்கிறாங்க. 16 வயதுல ஆமா அவருக்கு என்ன தெரியும்? 16 தாண்டிட்டா உங்களுக்கு பட்டம் கட்டு முன்ன இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தெரியும்? உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்போ தசரதரு என்ன வயது 16 இருந்தாலும் சரி, ஆமா அவருக்கோ என்ன அதே நேரம் படியாத தொழில் கிடையாது. கிடையாது ஐயா. அறியாத வித்தை கிடையாது. ஆமா, எல்லா வித்தையும் படிச்சிருக்கிறான். யாமனா ராஜகுலம்ல. ஆமா சூரியகுலம் ராஜகுலம். அதே நேரம் என்ன அந்த தசரத மன்னவ
அந்த சின்ன வயதுல அயோத்திய பட்டம் கட்டி சரி ஐயா அழகாகவே ஆண்டு வாரா. ஆமா ஆமா, குடிமக்களுக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து அழகாகவே ஆண்டு வருகிறார். தசரதரா என்ன அதே நேரம் என்ன அன்று ஒரு காலத்துல என்ன அந்த அயோத்தியில சரி தசரத மன்னனாகவே ஆண்டு வாரா. ஆமா ஆமா, மன்னனாகவே ஆண்டு வருகிறான் அரசன். அவன் தசரத மன்னனுக்கு என்ன என்ன தாலி கட்டணும். ஆமா, அவருக்கு பெண் பார்க்கணும். பெண்ணு பார்க்க வேண்டும் அல்லவா? ஐயா இவனுக்கு பார்த்தாச்சா இல்லையா? இவளுக்கு அவளுக்கு பெண்ணை பார்த்து தாலியெல்லாம் கட்டியாச்சு. தொட்டில் ஆடுதா இல்லையா? தொட்டு வீட்டுக்குள்ள எங்க உள்ள ஆடுது. ஆடுதா இல்ல மாயாண்டி போய் கும்பிட சொல்லி அவர் கொடுப்பாரு ஐயா. ஐயா என்ன நிமித்தம் வெளியில வந்து ஆடும். தொட்டில் ஆட்டணும்ல, வாரிசு வேணும்ல அவளுக்கு. அதெல்லாம் வரும். அடுத்தால வரணும்ல, வந்து பார்க்க வரணும்ல பேரா. அதெல்லாம் வரும். அப்போ என்ன அந்த தசரத மன்னனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தான்னா மாலையிட வேணுமானா வெறும்பையா இருக்கா ரூபா இருக்கா? அவன் என்ன நினைக்கிறா? எல்லாம் மோதிரத்தையா கலத்தி போடுங்க. அவருடைய குலமோ சூரிய குலம். சூரிய குலம். சூரிய குலத்துல தான் பெண் பார்க்கணும். ஆமா ஆமா. ஐயா என்ன கண்ட குலத்துல பெண்ணு பார்க்கப்படாது. எப்போ அந்தந்த குலம் அந்தந்த ஆளுக்கு தான் பெண்ணை பார்க்கணும், தாலியை கட்டணும். அவன் அன்னார்லாம்னு இவன் கூட ஒன்னாவே இருப்பான். அடுத்தால அவன் ஆமா வனத்துல மேஞ்சி அணத்துல போய் அடன்னான். ஆமா ஐயா, என்ன கண்ட இடத்துல வெள்ளாம பார்க்கப்படாதுல்ல? பார்க்கக்கூடாது. கண்ட இடத்துல வெள்ளாம பார்த்தானையா இப்படி இருக்கேன்னா. இப்போ அம்மா பரவாயில்ல பல்ல காட்டுதான் பாரு. அதான் பாருங்க. ஆமா, அந்த சூரிய குலத்துல வெள்ளாம பார்த்த வச்சிடல நீங்க. இல்ல பெண் பார்க்க வேணும்னா சாப்பாடு கிடைக்கும் ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும். ஆமா ஆமா, சாப்பாடு 3 நேரத்துக்கு டாமுன்னு வருது. மணி அடிச்சாஞ்சோறு கிடைக்கையா. ஆமா ஆமா, குளத்துக்கார அண்ணாவே அவன் மனசு வச்சா உனக்கு உண்டுப்பா. வாயினால சொன்னதுதான். அவன் உனக்கு அப்போ போயிட்டான், அங்கேயே பரதேசம் போயிட்டான். நீ 2 பேரும் போகப்படாது, உனக்கு வேற பார்த்துருக்குப்பா. ஆமா ஆமா, உனக்கு வேற பெண்ணை பார்த்து தாலி கட்டிடுதான்பா. 60க்கு 60க்கு வானாசில போய் எல்லாரும் வந்து உனக்கு தாலியை கட்டி ஒரு வாழையில இருந்தாலும் வெட்டி வாத்தல தள்ளிட்டு வந்துடுதான். அதுக்கு பிறகு பாரா நீ மங்களகரமா இருப்பியா இல்லையான்னு மத்திரம் பாரு. வாழையில தாலியை கட்டி வெட்டி வானாசில தள்ளணும். இல்லைன்னா கோடாநல்லூர் சிவங்கோயிலில் வெட்டி தள்ளணுமையா. ஆமா ஆமா, அதுக்கு பிறகு பொண்ணும் பொருளும் வருதா இல்லையான்னு மத்திரம் பாரு. பானையை பிடிச்சவ பாக்கியசாலி கால் எடுத்து வச்சுட்டான்னா குடிசையும் கோபுரம் ஆகும்பா. ஆமா, அது மத்திரம் பார்த்துக்கோ. உனக்கு ஒரு கழிக்கணும், ஆனால் ஒரு 5000 ரூபா செலவு இருக்கு. ஆமா, கழிப்பு கழிச்சாதான் 5000 போனாதான் உனக்கு எல்லா பாக்கியமும் உண்டு. ஆமா, ரூபாய் வாங்கி தந்துரு. ஆமா ஆமா, பிச்சை எடுத்துக்கிட்டலாம் அழகுதான். எங்க என்ன அப்போ என்ன சூரியகுல வம்சத்துல கோசத்து அரசமாவா கோசலாதேவி. கோசலா ராஜ்யத்தில மன்னனோட மகா கோசலாதேவி. அந்த கோசத்து அரசமாவா கோசலாதேவி தேவி பூத்து நிறைந்திருக்கா. இருக்கிறா. ஆமா, புஷ்பவதியானமாவளா இருக்கா. இருக்கிறா. பூத்து நிறைஞ்சா தானே மாலையிட முடியும். ஆமா, பூ பூக்காம வெறும் மரமா மலட்டு மரமா அன்னைக்கு பூக்க மாட்டக்கு, காய்க்க மாட்டக்கு, கனிய மாட்டக்கியா. அதுக்கு பணிவிட பண்ணணும், பட்டெடுத்து சாத்தணும், மஞ்சத்தாலி கட்டணும். அரசு வேம்புக்கும் போய் செஞ்சாதான் எல்லா கதையும் நடக்கும். இல்லைன்னா ஒரு கதையும் நடக்காது போங்க. ஆமா ஆமா, அவன் கோசத்து அரசமாவா கோசலாதேவிய ஐயா என்ன அவருக்கு பெண் பேசி முடிக்காங்க. ஆமா, யாருக்கு?
தசரத மன்னனுக்கு தசரத மன்னனுக்கு ஆமா கோசத்தரசமவா கோசலாதேவியை பெண் பேசி முடித்து முடியத்தோ அங்க மைக் வேணுமா அந்த மைக் வச்சுக்கோங்க மைக் வாங்கி வட்டமேச மாநாடு கும்மி அடிக்கு நேற்று கும்மி அடி கடத்த அடி சாமி கோயில்ல சாமி கோவந்துட்டு எங்க வந்து மாரியம்மன் கோயிலாம் சொல்ல போயிடலான்னு சத்தம் போட்டாவோ அப்படி கோசலாதேவிக்கு ஆமா அதே நேரம் தசரதுக்கும் கோசலாதேவிக்கும் கல்யாணம்னு பெண் பேசி முடிச்சாச்சு. முடிச்சாச்சா பூ வச்சாச்சா ஆமா. அவன் பாருங்க ஆமா அங்க யார் ஆண்டு வாரா? யார் ஐயா? தென்னிலங்கை. யார் ஐயா? தென்னிலங்கையில யார் ஆண்டு வாரா ஐயா? அதான் 10 தலை ராவணா பயம் சொல்லதுக்கே பயமா இருக்கு. அரக்க தென்னிலங்கையில ராவணேஸ்வரா ஆண்டு வாரா. தசகிரிவ ராவணேஸ்வரா ஆண்டு வாரா. ராவணேஸ்வரம்னா என்ன? அவனுக்கு 10 தலை. அப்பா 10 தலை அப்படியே இருக்கு. 20 கரம். ஆமா 20 கரம். என்ன 1000 ஆணவரம் படைத்தவன். ஆமா 1000 யானையை கொண்டு மார்பில முட்டை விடுவான். அப்பமும் அசையாம நிற்பான். ஆமா யானை வந்து நெஞ்சில முட்டை சொல்லுவானா. அவளை பலத்தோடு இருந்தவன் ராவணேஸ்வர. அதே நேரம் ராவணேஸ்வரனானவன் என்ன ஒரு காலம் என்ன ஆண்டவனை கண்டு வரத்தை வாங்க வேண்டும் என்று கடும் தவம் செய்தானாம் ஐயா. ஆமா கடும் தவம் செய்யும் போது என்ன ஆண்டவன் அவர் பக்கத்துக்கு வரலையா. ஆமா இவன் எதற்கு தவம் இருக்கான், நல்லதுக்கு தவம் இருக்கானா, கெட்டதுக்கு தவம் இருக்கானான்னு பார்த்துக்கிட்டு வரவே இல்லை. அவன் பாருங்க என்ன ஐயா ஆண்டவனை பக்கத்துக்கு அழைப்பதற்கு என்ன அவனுடைய இடது புஜம் இருக்கு பாரு. ஆமா இடது புஜத்துல இடது புஜத்தால கைலாச மாமலை அப்படி அசைச்சானா. அவன் அப்படி ரேச தூக்கி பார்த்தான். பலம் கொண்டவன் ராவணேஸ்வரன் தூக்குறான். அப்பா அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருப்பான் பாருங்க. கைலங்கிரி மலையை தூக்கக்கூடிய அளவுல அரக்கனுக்கு பலம் இருக்கு. உன்னால முடியுமா? என்னால முடியாத ஐயா. இந்த குடத்தை கொண்டு போக முடியலையா? அவனுக்கு தள்ளாடிக்கிட்டு போறான. கடையத்துல உருட்டி விட்டானயா. திடுன்னு வந்து விழுந்துட்ட. முடியாது ஐயா. ஆமா முடியும் விட்டு பாரு. கொண்டு போறானா இல்லையான்னு மாத்திரம் பாரு. அது மட்டுமா என்ன அந்த ராவணேஸ்வரன் என்ன பகவானை அழைப்பதற்கு என்ன இடது கையின் நரம்ப பிடுங்கி வீணையாக்கி ஆமா காம்போதி ராகத்தை வாசிச்சானாமியா. காம்போதி ராகம்னா மயங்காத தெய்வங்கள் எல்லாம் மயங்கிறோம். அந்த ராகத்தை நரம்ப புடுங்க முடியுமா? புடுங்கிறதுக்கு அவ்வளவுதான். ஜுவாலி நரம்பே தெரியலையா. ஆமா எல்லாம் ஒன்றும் உயிர் இல்லை. சிவனின்னு இருக்கு. வெறுங்கையா கிடக்கு. ஆமா அப்ப அவன் எப்பேற்பட்ட பலசாலியா இருப்பான் பாருங்க. அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே வெடுன்னு இருக்கும் போது தானே புடுங்க முடியும். அந்த காம்போதி ராகத்தை கேட்டு ஆண்டவன் மெய் மறந்து அவன் பக்கத்துக்கு வந்து அவன் வேணுங்கிற வரத்தை எல்லாம் கொடுத்தாராம் ஐயா. ஆமா அந்த பாட்டுக்கு அசைஞ்சு ஆடிட்டாரு பகவா. அப்பேற்பட்ட தென்னிலங்கை ராமேஸ்வரன் ஆமா ஐயா என்ன அந்த தென்னிலங்கை நகரிலே அவன் அரசாட்சி செய்து வாரான். ஆமா அப்படி அரசாட்சி செய்யும் போது என்ன சுவாமி அன்னைக்கு பாருங்க என்ன கோட்டை ஓட்டுறக்காம இருந்து
10 அடுக்கு கோபுரம். ஏ அப்பா 1 2 இல்ல 10 அடுக்கு கோபுரம் ஐயா. அந்த 10 அடுக்கு கோபுரத்தில் இணைஞ்சிருக்கான். என்ன 9 நவக்கரம் இருக்கு பாரு. ஏ அப்பா 9 நவக்கிரகம். 9 நவக்கிரம்னா என்ன? ராகு கேது சூரியன் சந்திரன் எல்லாத்துலயும் தாண்டினவன் ஒருத்தன் இருக்கான். 2 எழுத்துக்காரன். அவன் யாருக்கு பிடிச்சிருக்கான்? கம்புக்காரருக்கும் குடத்துக்காரருக்கும் சனியன் பிடிச்சிருக்கான். சனியனை விட்டு தூர போகணும். அப்போதான் நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம பையில பணம் வரும். 2 எழுத்துக்காரன் வந்து யார்கிட்ட பார்த்து நிற்கான். 9 நமக்கரவத்தை 9 படியா போட்டிருக்காமியா. பாவி நவகிரகத்தை சுத்திலா கும்பிடணும் படியா போட்டானா பாவி. ஆமா அப்படி 9 படியா போட்டு என்ன 9 நவக்கிரகத்தையும் குப்புற போட்டு மிதிக்கான். ஐயா பாவம் இல்ல. அப்போ என்ன யாரு வாரா? திருலோக சஞ்சாரியாக நாரத மாமுனி. நமோ நாராயணா. உலகம் சுற்றும் வாலிபன் அவதான் நாரத மகாமுனி. நாட்டில் நடக்கதை பார்க்க ஒரு அறிய புரிய தெரிய எல்லாத்தையும் போய் பகவானோட இடத்துல நாரதர் சொல்லணும். நாரத மாமுனி. ஆமா அதே பாதையில வாரார். அதே பாதையில் அவருக்கு ஊர் நடந்த பாதை அதான் கைலாச மலையில இருந்து அப்படியே நாடு நகரத்தெல்லாம் சுத்தி பார்த்து வராரு. அகிலமெல்லாம் அப்போ என்ன இந்த இருக்கு அந்த தென்னிலங்க ராவணேஸ்வரம் கோட்டை பக்கம் வராரியா. ஆமா கோட்டை பக்கமாவே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வராரு. அப்படி கோட்டை பக்கம் வரும்போது என்ன ஏயா அப்போ யார் பார்த்தா? எங்க கொண்டு குத்துதியா? வழி கிடக்கு வாக்கியா கிடக்கு வயிற்றுல குத்திராதியா. நாளைக்கு விழுபாட்டு போகணும் பாசத்தோட. அப்ப அங்க யார் பார்த்தா தெரியுமா? யாரு? அந்த ராவணேஸ்வரன் அங்க கண்டுட்டான். மெடலை போடுங்க. ஆமா அடுத்த ஆண்டு 100 ரூபா 200 ரூபா குத்தாண்டான். ராவணேஸ்வரன் கண்டு ஆமா சிவராம்பேட்டை சொடல மெடல் அப்படிங்கணும். அதுக்கு எப்படின்னா செய்வளோ தெரியாது. அடுத்த ஆண்டு மெடலோட வந்துருங்க. மாயாண்டி பார்க்காம பாருங்க. நினைச்சா வரும் போவோம். சாயங்காலத்துக்குள்ள வந்தாலும் வரும், இல்லை அடுத்த வருஷம் வந்தாலும் வரும். அங்க பேசுங்க. அங்கே ஒரு மைக்கு கொண்டு வைங்கய்யா. பேசிக்கிட்டு ஆமா என்னதான் பேசுவா அவ்வளோ. தென்னிலங்க ராவண ஆமா நாரதனை கண்டுட்டான். நாரதா எங்கடா வர? நாரத மகாமுனி கைலாசத்துல உள்ளவன்பா. எங்க வரன்னு கேட்கவும் என்ன அவன் நாரதன் யார்கிட்ட பார்த்தாரு. பாக்குறான் என்னப்பா ராவணேஸ்வரா நாரதான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு உனக்கு மமதம் வந்துருச்சா? வந்துட்டுதா அப்படின்னு மனதுக்குள்ள நினைக்காரு. வெளியே சொன்னாக்கா கேவலம் வேணுங்க. கேவலம் இல்ல, வெளியே சொன்னா அவன் கையில வச்சு கசக்கி போடுவான. ஐயா வெளியே வாய துறக்க நீதம் இல்ல. வெளியே சொல்ல முடியாதுல்ல. அதை சொல்லக்கூடாது. ஊம கனவு கண்டா வெளியே யாருக்கு தெரியும்? ஊம கனவு கண்டா யாருக்குமே தெரியாது. அதே சொல்லிக்கூட அதே சிரிச்சுக்கூட. அப்போ என்ன நாரதன் கேட்டான். நாரதன் கிட்ட ராவணேஸ்வரன் கேட்கான். நாரதா என் கோட்டைய பாத்தியா? கடுமையான உயரமா இருக்கப்பா. கீழையில இருந்து மேல வரைக்கும் பார்த்திருக்கேன். கடுமையான உயரமா எல்லாம் தெரியுது. படியில என்னப்பா இருக்கு, என்ன இருக்கு தெரியலையா? கோட்டைய பார்த்ததுன்னு சொன்னோன்னு ஆகா
உங்க கோட்டைய சரி சொல்லவா செய்யணும். ஏ ஐயா பெருசா புகழணும் இல்லைன்னா விட மாட்டான். ஆ. ஆமா ஏ நாரதா, என்ன கோட்டையை பார்த்த சரிதான்ப்பா, ஆ, நான் போட்டிருக்க படிய பாத்தியா? படிக்குள்ள என்ன இருக்கு? படிக்குள்ள என்ன இருக்கு? படிக்குள்ளையா? ஆ, படிக்குள்ளையா மடிக்குள்ளையா? எப்ப படிய பாருங்க. என்னப்பா காரணம்? ஏ அப்பா, என்ன 9 நவக்கரத்தை 9 படியா போட்டிருக்கேன் பாத்தியாடா? பாரு பாரு பாக்க அப்படி தெரியலையே, யாருன்னு தெரியலையே ஐயா. ஏ நாரதன், ஆ, ஏயா ஆ, அதே நேரம் என்ன உச்சிக்கு யாரு? ஆமா. ஆஹா, ஆ, ஏ ராவணேஸ்வரா, இரா. 9 நவக்கரத்தை படியா போட்டுட்டு ஆ, என்கிட்ட பாத்தியானா கேட்க, கேக்குற அவன் நாரதனை தான், என்ன ஐயா ஆ, ராவணேஸ்வரா இரா. ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்கலா? கேளுங்க. நீங்க போட்டிருக்க படியெல்லாம் சரிதான், சரி ஐயா. ஆனா தலை மாத்தி போட்டிருக்கீங்க. ஏ அப்பா, தலை மாத்தி போட்டுனா எப்படி? ஐயா வடக்க தலை வைக்கப்படாது, தெற்க கால் நீட்டப்படாது. ஆ, அப்படியா? எப்பா ஆ, சனி பகவான அடிப்படையில போட்டிருக்கான். அந்த சனி பகவான மேப்படியில போடணும். ஏ சனி பகவான மல்லாக்க போட்டு அவன் மாறுல மிதிச்சாத்தான் ஏ சனி பகவானுக்கு மானபங்கம் வரும். அப்பந்தான் ஆ, சனி பகவான் ராவணேஸ்வரனை அவனை தலை மாத்தி பார்ப்பான். மேப்படி கீழே சனி பகவான் கிட்ட யாரும் தப்பிக்க முடியுமா? ஐயா விட்டது யாருமே கிடையாது. அன்ற ஒரு காலம் ஆ, வேலவனே வேங்க மரமாக மாத்தி வச்சவன் வந்தவன் யாரு? சனி பகவான். ஆ, சனி பகவான் கிட்ட தப்பிக்க முடியாது. அவன் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அவன் சனி பகவான மேப்படியில போட்டு போட்டோ. ஏன் மாறுல மிதிச்சா ஆ, அவருக்கு மானபங்கம் வரும் ஆமா ஆமா என்று நாரத மனதில் நினைச்சு நினைத்து இந்த ராவணேஸ்வரனை, என்ன ஏ ராவணேஸ்வரா இரா. இந்த படியை மாத்தி போடு. மாத்தி போடப்பா. சனி பகவான அடியில போட்டு ஆ, குப்புற போட்டிருக்க. ஆமா. இந்த படியை மாத்தி ஆ, அடிப்படியில் இருக்க சனி பகவான் சரி மேப்படிக்கு வரணும். வரணும். அப்படியா? ஆமா மாத்தி போட்டிருக்கா? ஆமா. ஏ ஆ, காவலரை கூப்பிட்டான். கூட்டம். ஏ காவலர என்ன உடனே மாத்து. மாத்து படிய பூரா மாத்தப்பா. ஆ, ஆ, அவன் என்ன ஏ காவலர்கள் வந்து வந்து அப்பமே படியை மாத்தி போடு. மாத்துகிறா. மாத்தி போட்டோம்னா என்ன ஏ அடிப்படை இருந்த சனி பகவான் சரி மேப்படிக்கு வந்து. ஆமா தலைக்கு வந்தாச்சு. பாதத்தை பிடிச்சா தலைக்கில வந்து இருக்கு. பாதத்துல இருந்து தலைக்கு வந்தாச்சு. ஆ, ஏ மேப்படியில போட்டா ஆ, ராவணேஸ்வரன் சரி சனி பகவான ஆ, அப்படி மாறுவல மிதிக்கான். மிதிக்கிறான். அவன் சனி பகவான் நினைக்காரு, என்ன ஏ ராவணேஸ்வரா ஏ அப்பா பத்துதல ராவணா காலம் வரும் நேரம் வரும், வரும்பா. நான் கட்டுறதெல்லாம் வித்தையாகும் அப்பா. ஆமா சனி பகவான் எதிர்பார்த்து இருக்கிறார். எப்பவும் எதிர்பார்த்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன ஏப்பா ஆ, ஏ ஆ, ஏ நாரதா, நாரதா இந்த ராவணேஸ்வரனுக்கு சரி எதிராளி இந்த நாட்டுக்குள்ள யாரும் உண்டா? நாட்டுக்குள்ள யாரு இருக்கா? ஈசம் பட்டத்தில் ஐயா வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். எனக்கு எதிராளி யாரும் இருக்காங்களா? யாரு இருக்காரா? ஐயா ஆ, ராவணேஸ்வரா, இரா. இதுவரைக்கும் யாரும் கிடையாது. கிடையவே கிடையாது ஐயா. உனக்கு எதிராளி ஆ, ஈரேழு உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் இல்லை. கிடையவே கிடையாது ஈஸ்வரா ராவணேஸ்வரா. ஏயா என்ன இதுவரைக்கும் யாரும் இல்லைன்னா ஆ, இனிமேல் ஒருத்தன் பிறக்கா போறான். யாரு பிறக்க போறா? யாரையா பிறக்க போறா? ராவணா ஆ, ஒன்னு சொல்லுங்க கேக்கியா? என்ன இதுவரைக்கும் ஒருவன் இல்ல, இல்ல இனிமேல் தான் ஒருவன் பிறக்க போறான் சொல்லு. அப்படியா?
இனிமேல் ஒருவன் பிறக்க போறானா? அதிகாரியா அதிகாரியா எங்க பிறக்க போறா? அது யாரப்பா? ஆ, ஐயா, ஆ, அயோத்தி மாநகரம் நகரம் தசரத மன்னன் மன்ன அவருக்கு சரி. கோசத்தரசமவா ஆ, கோசலாதவிய பெண் பேசி முடிச்சிட்டான். முடிச்சிட்டாங்களா? அவர் ரெண்டுத்துக்கும் கல்யாணம் முடியும். ஆமா கோசலாதேவி திருவயிற்றுல சரி ஐயா. ஏயா ஆ, ஒரு 4 அடி மனதும் பிறக்க போறான். அப்படியா? 4 மூலம் மனிதன் பிறந்து பிறந்து ராம அவதாரம் எடுக்க போறான். எடுக்க போறான். அவன் தான் ராவண சம்பாரம் முடிக்க போறான். ஆமோ ஆமா. 4 மூலம் மனிதன் பிறக்க போறானா? அதிகாரியா ஏயா என்ன? நமக்கு 10 தலை இருக்கு, ஆ, 20 கரம் இருக்கு. ஆணவம் கொள்ளாதப்பா. ஆணவலம் படைத்த 1000 ஆணவலம் படைத்தவனா? ஆமா ஆமா, என்கிட்ட யாரு வர? ஏ அப்பா, என்ன? ஏன் நாரதா ஆவா 4 மூலம் மனிதன் பிறந்து பிறந்து என்ன சமகாரம் அடிக்க போறானா? ஆமா, மானிடவனா என்கிட்ட வர? அப்போ என்ன? ஐயா ஆ, ராவணன் என்ன நினைக்கான்? என்ன நினைக்கிறா? மனசுக்குள்ள நினைக்கான், அதுக்குதான் 1 லட்சம் வேணுங்க கதையை கேட்கணும்னா. ஒரு வேளை ஆமா, நிறைய இருக்குப்பா. ஏன் நடந்தாலும் நடக்குமோ ஆமா என்று ஒரு எண்ணம். ஆமோ ஆமா, இது சும்மா விடக்கூடாத. இதை விடப்படாத அந்த நாரதனை. அப்போ அவங்ககிட்ட என்னதை அந்த நாரதன் ஆ, சொன்ன வார்த்தை ஆ, ஏ ராவணேஸ்வரனுக்கு சரி. செவியில ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, சொல்லிட்டு போயிருக்கான். என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. அவன் நினைக்காரு, என்ன? ஏ தசரதருக்கும் குவாசலைக்கும் கல்யாணம் நடந்தா தானேயா பிள்ளை பிறக்கும். ஆமா ஆமா, கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்தாதானையா குழந்தை பிறக்கும். கல்யாணம் முடியாம ஆமா, குழந்தை பிறக்குமா? பிறக்காத எந்த நாட்டிலையா உண்டு அப்படி? ஒரு நாட்டிலையும் கிடையாது. ஆமா, தத்து பிள்ளைன்னா எடுத்து வளர்க்கலாம். தவிட்டுக்கு பிள்ளை வாங்கலாம், உப்புக்கு பிள்ளை வாங்கலாம். அதெல்லாம் இல்லப்பா, எல்லாம் போயாச்சு. அப்படி சிறப்பான வேளையில் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடுவோம் கலைமான்கள் வாழும் நாடு காலங்காடுமா தண்ணில் வாழும் கலங்காடுமா நகரதில ஆண்டு வரும் கனவா ரசகர்குல வம்முசம்மா அருமையுள்ள கனவா யார் என்று பார்ப்போம்மா. கருப்பசாமி பேரும் பெற்ற கருப்பசாமி ஆனவர் சவரம்பேட்டை சுடலையுட மாயாண்டி வாசலில கருப்பசாமி கோமரங்க அடங்காத கோமரமா அவர்கள் பெற்ற திருமகனா சுரேஷ் என்பவரும் நாம மேல பாசம் கொண்ட அழகு உள்ள சீமானோ சுரேஷ் என்பவரும் அருமையுள்ள கணவான் அவர்கள் பெற்ற திருமகன் இந்த கருப்பசாமி பேரும் பெற்ற கருப்பசாமி ஆனவர் கையால புலவனுக்கு
பணம் கொண்டு வந்து அன்பளிப்பு அளித்ததால் அவர்களோட வீடியெல்லாம் உங்களோட குடும்பம் எல்லாம் சவராம்பேட்டை சுடலையால் செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ கருப்பசாமி அருளால் கருப்பசாமி அருளால் கல்யாணமா வாழும் ஐயோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு ஆட்சி மலர் மானிருந்து விளையாடு இருந்து விரித்தாடும் சரண்டு வாங்கி வாழும் நாடு கலைமான்கள் வாழும் நாடு கலைமான்கள் வாழும் நாடு களங்காடும் மந்தண்ணில் வா களங்காடும் நகரதில நகரதில ஆண்டு வரும் கனவான்களோ ரசகர் குல வம்மூசத்தில் அவதரித்த மன்னர்களாம் யாரு என்று பார்ப்போமானா கருமையுள்ள கனவானோ மகமாரி பேரும் பெற்ற மாரியப்பனானவர்கள் இந்த சவராம்பேட்ட நகரதில சிவல பெரி சுடலையுட அழகு நல்ல கோமரங்கள் ஏ சவராம்பேட்ட சுடலையுட அடங்காத கோமரம்மா மாரியப்பனானவரோ கையால புலவனுக்கு மலர் மாலை தான் கொடுத்து அள்ளிப்பணம் கொடுத்ததால உங்களோட வாசல் எல்லாம் கனவாங்க வீடு எல்லாம் இந்த சவராம்பேட்டை சுடலையால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா சிவல பெரி சுடலையால சுடலையா சரி தோங்கி வாழும் ஐயா தசரதம் மன்ன வேணும் கோசத்தரசமவா கோசலா தேவிய தாலி கட்டுனா தானே பிள்ளை பிறக்கும். ஆமா ஆமா ஏ பார்த்தான் ராவணேஸ்வரன். ஆமா ஏ காவலர்கள் யாவலரை கூப்பிட்டான். ஏ ஐயா என்ன இப்பமே போய் கோசத்தரசமவா கோசலாவிய தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வா அந்த பெண்ண யா உத்தரவு பண்ணுதாமையா. ஏ காவலரு எவ்வளரும் ஆமா ஓடோடி வந்து கோசத்தரசமவா கோசலாவை தூக்கி கொண்டு வந்து ராவணேஸ்வரம் முன்னால நிறுத்தான். ஏ அப்பா அப்போ என்ன ஏ கோசலாதேவிய பார்த்தான்.
பார்த்தா இவ வயத்துல ஒரு குழந்தை பிறந்து நம்மளை அழிக்க போதா? போகுதா ஐயா, என்ன அவளை நீதான் என்ன ஒரு பேலை பெட்டிக்குள்ள அடைத்தான். அடைக்கணும், பெட்டிக்குள்ளே அடைக்கும். பெட்டிக்குள்ள அடைத்து என்ன எங்க கொண்டு வந்துட்டான்? எங்க வரோம்? சமுத்திரத்துக்கு கொண்டு வந்துட்டான். சமுத்திரத்துல கொண்டு என்னையா செய்ய போறா? சமுத்திரத்துல கொண்டு வந்து மகர மீனை கூப்பிட்டா. மகர மீனை, ஐயா மீனா, இந்த பெட்டி உன்னுடைய காவல். ஆமா ஆமா. அந்த மகர மீனானது அந்த பெட்டிய வாயில கவி கொண்டே இருக்கு. பெட்டிய கவிக்கிட்டு இருக்கு மகர மீன். கோசலாதேவி பெட்டிக்குள்ள இருக்கா. ஆமா ஆமா, உயிரோட இருக்கிறா. அவ அன்னைக்கு பாருங்க என்ன பெண் பேசினாம்ல. அவன் கோசத்தாரத்தை என்ன சொல்லியிருக்காம்னா, என்ன என்ன ஐயா எனக்கு ஒரு மகா ஒரே மகா அரும மகா கோசலாதேவி தேவி. அதனால என் மகளுக்கு சரி என்னுடைய அரமனையில தான் கல்யாணம் நடக்கணும். ஆமா ஆமா, ஒரே மகளா வீட்டுல விட்ட பெண்ணை அழைச்சி விடக்கூடாது. நம்ம வீட்டுல தாலி கட்டி விடுவோமா? என் மகளுக்கு சரி என் அரமனையில வச்சு தான் திருப்பட்டி பார்க்கணும். ஆமா ஆமா, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து தாலி கட்ட சொல்லணுமையா? ஆட்டும்னா இந்த மாப்பிள்ளை என்ன அழைச்சிட்டு போவா? அன்னைக்கு பாருங்க என்ன ஏத்த வேலைக்கிழமை, நல்ல கிழமை. தசரதம் கல்யாணம் முடிப்பதற்கு அயோத்தி மாநகரத்துல அவரோட படையோட சமுத்திரத்துல வாரா படனா ஒருவனா ரெண்டு பேரா எத்தனை பேரு? 1000 பேர் வாரா. ஆனப்பட, குதிரைப்பட, காலாறு பட, தரப்பட. என்ன அயோத்தி மன்னனுக்கு கல்யாணம்ல? ஆமா. தசரதருக்கு கல்யாணம் அல்லவா? ஆமா. என்ன கொண்டு அவர் படையோட ஆமா என்ன சமுத்திரத்துல வாராரு. வருகிறாங்க. சமுத்திரத்துல வரும்போது அன்னைக்கு பாருங்க அது அறிந்தார் ராவணேஸ்வரம். ஏப்பா பார்த்துட்டான், அரக்கம்ல ராவணேஸ்வரம்ல. என்னதான் என்ன செய்கிறா? அவர் சமுத்திரத்துல வரும்போது சூறாவளி காத்து போல சுழட்டி அடித்தான். சூறாவளி காத்து போல சுழட்டி அடிக்கும் போது சமுத்திரத்துல வந்தோம்ல அத்தனை பேரும் அப்பமே கவுந்துட்டான். சமுத்திரத்துல கவரவும் இருக்க படைகள் எல்லாம் சமுத்திரத்துல மாண்டு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ தசரத மன்னனுக்கு அன்று அந்த பரமேஸ்வரன் ஒரு மிதப்பு கட்டையா மிதந்து வர. கட்டையை கொடுக்கறா. ஒரு மிதப்பு கட்டையா வரும்போது தசரத அந்த மிதப்பு கட்டையில அதை பிடிச்சு ஏறி அப்படியே வாரார். அலையடிச்சு வாரா. அப்படி வரும்போது பாருங்க இந்த மகர மீன் இருக்குல்ல, என்ன 8 நாளா அது இறந்து நீங்காம பசியோட வேகத்தோட சமுத்திரத்துல ஒரு திட்டு, அந்த திட்டுல அந்த பேர பெட்டிய வச்சுட்டு அது இறதட போயிருக்கு. போயிடுது வயிறு பசிக்கலையா, சாப்பிட போயிட்டு அப்படி எதோட போகும்போது என்ன தசரதருக்கு பரமேஸ்வரன் மிதப்ப கட்டையெல்லாம் வந்திருக்காரு. வரும்போது அலையெடுத்து அந்த சமுத்திர திட்டுக்கே வாராரு. ஆமா ஆமா, அப்படியே ஒதுங்கி வருகிறது. அலையடைத்து அப்படி சமுத்திர திட்டுக்கு வரும்போது என்ன அந்த சமுத்திர திட்டுல ஒரு பேத பெட்டி இருக்கு. ஆமா, பெட்டி இருக்கு. அந்த பெட்டி என்னய்யா, என்ன இந்த சமுத்திர திட்டுல ஒரு பேத பெட்டி இருக்கு. அதிசயமா இருக்கு. அப்போ தசரத சமுத்திர பெட்டிய தட்டுதாரு தட்டி பாக்காரு பையா. பெட்டிக்குள்ள இருந்தவா கோசலாதேவி என்ன நினைக்கிறா? ஆகா, என்ன ராமணேஸ்வரன் தான் வந்தானோ, மோசம் வந்துட்டா என்று என்ன கொண்டு வாயோட வாய் திறக்க. ஆமா, வாய திறக்கல, மூச்சு விடல. அப்படி இருக்கும்போது என்ன சதுரம்
ஏ பெட்டியை உடைச்சு பார்க்க. உடைச்சிட்டான் தசரதன் சொன்ன. பெட்டியை உடைக்கும் போது என்ன? ஏ பெட்டிக்குள்ள பெண் இருக்கியா? அழகான பெண்ணு இருக்கு. அப்போ என்ன எம்மா என்ன நீங்க யாரோ என்ன விவரம்மா? பேர பெட்டிக்குள்ள இருக்கும் காரணம் என்னம்மா சொல்லம்மா. ஐயா என்ன? நான் தான் கோசத்து அரசம்மாவா கோசலாதேவி. அப்படியா? அவன் பாருங்க என்ன அந்த தசரதற்கு இவ்வளவுதான் மாலையிட வந்தோம்னு தெரியல. ஆமா, அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் நேர்ல காட்ட மாட்டாங்கய்யா. இப்ப உடனே பொண்ணு மாப்பிள்ளை நேர்ல பாத்துருதான் ஹாய் ஐ லவ் யூன்றதான். ஆமா, செல்லுல பார்த்து அவன் சொல்லிட்டான்யா, இவனும் சொல்லிட்டான். பொண்ணு பார்க்க போனா அந்த நம்பர் வாங்கிட்டு அவனே பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட காட்ட மாட்டாங்க, மாப்பிள்ளைய பொண்ணுகிட்ட காட்ட மாட்டாங்க. அந்த காலம். ஆமா, அக்கா நல்லா இருக்கான்னு தங்கச்சியை கட்டிடுவான், எல்லாம் தங்கச்சி நல்லா இருக்கான்னு அக்கால கட்டிடுவான். ஆமா, மாறிடும். அக்கா தங்கச்சி என்ன ஒரு ரூம்ல அடைச்சிக்கிடுவான், பெண்ணை மாத்திரம் தான் கொண்டு வந்து காட்டுவான் அந்த காலத்துல. ஆமா, மாமன் பார்க்க கூடாது, மாப்பிள்ளை பார்க்க கூடாது. ஆமா, அந்த காலத்துல என்ன பெண்ணு மாப்பிள்ளையும் நேர்ல காட்ட மாட்டாங்களாம். காட்ட மாட்டான். பெத்தவன் பெத்தவா ஆமா பொண்ணை பார்த்து இதான் பொண்ணுன்னு சொல்லி மாலை இடக்கூடிய நேரத்துலதான் முகத்தை பார்க்க முடியும். மணவாடைக்கு அழைச்சிட்டு வரையில தான் மாறைய பார்க்க முடியும். ஆமா, அவன் மாறை அப்பதான் அவன் பாப்பா பெண்ணு. ஆமா, என் மாறை அப்படிதான் பார்த்தா என் வீட்டுக்காரி. ஆமா, அதுக்கு முன்ன பார்க்கல, அவள் நானும் பேசல, முகத்தை பார்க்கல. ஆமா, அதான் வாடி போலாம். அந்த காலத்துல உள்ளதே சொல்லு தம்பியா. ஆமா, மைனிமாரும் சமந்திமாரும் தான் போய் பொண்ணை பாப்பா. அதான் அக்கா திருப்பூர்லவே இருக்கா. ஆமா, அதான் முடிச்சு விட்டேன். சம்பதி ஒண்ணு போயிருக்கா. அப்போ என்ன ஐயா, நான் தான் கோசத்து அரசம்மாவா கோசலாதேவி தேவி. எனக்கு அயோத்தி மன்னன் தசரதருக்கு சரி பெண் பேசி முடிச்சாங்க. ஆமா, யாருடைய வெறியோ தெரியலையே, யாரு செய்த சோதனையோ, என்ன தலைவிதியோ தெரியலையே. தென்னிலங்க ராவணேஸ்வர என்னை சிறையிடத்து வந்து வேலை பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்காமியா. ஆமா, ஒருத்தருமா. அப்படியா? ஆமா, கோசத்தரத்தம்மாவா கோசலாதேவி நீதானா பெண்ணு? அம்மா, என்ன நான் தான் அயோத்தி மன்னன் தசரதன். ஆமா. அப்படியா? ஆமா, உங்களுக்கு என்ன பெண் பேசினாங்களா? ஆமா ஐயா, வாங்க இப்பமே போவோம். உடனே போயிருவோம். எங்க அப்பா போட்ட மணக்கோல பந்தல் இருக்கு மணமேடை. இப்பமே போய் மாலையிட்டு பாப்போம்னா பாத்துருவோம். அப்பன்னு சொல்றாரு. அம்மா, நாங்க எங்க போவோம்? ஒன்னும் வழி இல்ல. உங்களுக்கு ஒரு வகை இடம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்பா, எல்லாரும் வந்து உட்கார்ந்து வீக்கப்படுத்தல இருக்கு. ஆமா, அவன் கொண்டு ஒண்ணு சுவிட்சியை தட்டினா டப்புன்னு அடிச்சிட்டு சாம்பல் வந்துடும், எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவான். நீங்க வாழைன்னு எரிக்கவா? நீங்க என் தம்பியை கண்டலான்னு முன்ன போன் வந்துடாம வீக்கப்படுத்தல படுத்து உறங்கிருக்கான். அப்போ என்ன தசரதன் தசரதன் மன்னரு அப்பா மாதிரி சொல்லுதாரு. ஏம்மா, என்ன உங்க அப்பா போட்ட மணக்கோல பந்தலுக்கு போக வேண்டாம். வேண்டவே வேண்டாம். நான் சொல்றேன் கேக்கியா? என்ன என்ன கல்யாணம் அங்கு வேண்டாம். சமுத்திர திட்டுறதா, சமுத்திர நம்ம தாலி கட்டி பார்ப்போம். அம்மா, சமுத்திர திட்டுறதா அவன் தசரதற்கும் கோசலைக்கும் சமுத்திர திட்டிலையும் தாலி கட்டி மாலை மாத்தி தாலி கட்டி திருப்பூட்டி பார்க்கார தாலி கட்டி மாலை மாத்தி
ஏயா என்ன தசரதம் அண்ணன் மன்னா சமுத்திர திட்டுல ஐயா கோசால தேவிக்கு தாலி கட்டி பார்த்தாருயா. பார்க்கிறார் யாருக்கும் நடக்குமா? நடக்கா தெய்வ காரியம் அல்லவா. சமுத்திர திட்டுல தாலி கட்டி பார்க்க முடியுமா? புத்துல பூரம் தண்ணி தேவாதேவுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதான் பாருங்க, என்ன என்ன தசரதருக்கு முத கல்யாணம் எங்க சமுத்திர திட்டுல. ஏ அப்பா கடலுக்கு அப்பா மத்தியில திட்டுல கல்யாணம் நடந்ததோ. தாலி கட்டி பார்த்தார்ல, அத யார் அறிந்தா? யாரையா? அந்த நாரத மாமணி அறிந்தாமியா. ஏ அப்பா நாரதன் இங்க உள்ளது அங்க சொல்லிடுவான், அங்க உள்ளது எங்க சொல்லிடுவான் ஐயா. நாரதன் ஈரேழு உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடியவன். ஆமா நாரத மகாமுனி. அவருக்கு தெரியாம ஈரேழு உலகத்துல எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது ஐயா. அப்ப நாரதன் என்ன தசரக்கும் கோசலைக்கும் சமுத்திர திட்டுல கல்யாணம் நடந்ததை பார்த்துட்டான். அப்பமே அறிந்தான். அவன் ரகசியத்தை அறிஞ்சிட்டான். ஆமா அவன் பாருங்க, என்ன அரும்பு மகனானவன் ஏயா. என்ன நாரதன் சும்மையா இருக்கான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, சும்மா இருக்கலாம்ல ஐயா. இருக்கலாமா? அந்த கடல் நுரை இருக்கு பாருங்க, அலையெடுத்து அந்த கடல் நுரைய அப்படியே எடுத்து திரேகமெல்லாம் பட்டையா போட்டான். குளிக்க மாட்டான். யார மாதிரி? என்ன மாதிரி? ஏற்கனவே இருக்குது கூட கொஞ்சம் இறுக்கி இருந்தாலும் போண்டிதான். குளிக்க மாட்டானா? குளிச்சாக்க அங்க பிடிக்குமியா? அதான் தீபாவளி பிடிக்குமியா? அந்த கடல் நுரை அலையெடுத்து நுரையா இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா அந்த நுரையை எடுத்து திரேகமெல்லாம் பட்டையா போட்டாமியா. பட்டையா போடுதான் சந்தனமா பூசுதானா? ஆமா அப்படி பட்டையா போட்டு எங்க வரான்? இங்க ஏன் பட்டை போடல? இன்னைக்கு தென்னிலங்க ராமணேஸ்வரம் கோட்டை பக்கம் வரான். கோட்டை கிட்ட வரானா? அப்படி கோட்டை பக்கம் வரும்போது என்ன சும்மையா போறான். என்ன ஒரு 5-6 ஏப்பம் போட்டுக்கிட்டே போறான். எப்பா என்ன பால் பாயசம் கொடுத்தாங்களா தெரியல. ஏப்பம்னா என்ன? ஏப்பம்னா செமிக்காம ஏப்பம். அப்போ ஆமா ராவணேஸ்வரம் கோட்டை முன்ன ஏப்பம் போட்டு வரும்போது கண்டுட்டா ராவணன். நாரதா என்ன என்னப்பா ஏப்பமெல்லாம் ரொம்ப பிரமாதம் இருக்கு, என்ன விவரம்? இன்னைக்கு என்ன சாப்பாடு கூடவா உனக்கு? அவர் ராவணன் என்ன சொல்றா? என்ன ஐயா ஐயா ராவணேஸ்வரா ஈஸ்வரா, இன்னைக்கு சமுத்திர திட்டுல என்ன தசரதருக்கும் கோசலைக்கும் கல்யாணம். அப்படியா? அங்க சாப்பாடு விருந்து எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அப்பா அழகான தேவாமிர்த சாப்பாடா இருந்தது. அதுலயும் எனக்கு கொஞ்சம் நெய் கூடி புளிச்சாப்பு எடுத்து போது யாப்பம் செமிக்காம யாப்பம் போது புளிச்சாப்பு எடுத்து போது. ராவணேஸ்வரன் காதுல கேட்டான். ஐயா நாரதா தசரதருக்கும் கோசலைக்கும் கல்யாணம் நடந்துச்சா? ஆமா. காவலரை கூப்பிட்டான். காவலர இப்பவுமே போய் தசரதையும் கோசலையும் ஒரே தூக்கிட்டு வாப்போ. அந்த பெண்ணு மாப்பிள்ளையும் தூக்கிட்டு வாப்பாங்க. காவலர் வந்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் தூக்கி கொண்டு வந்து தசரதன் கோட்டையில பண்ணிப்பாங்க. அப்பா அரக்கர் கூட்டம் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் தசரதன் கோட்டையில கொண்டு வந்து நிறுத்தவும் நாரதன் அப்ப சும்மையா இருக்கான். என்ன செய்தான்? என்ன சொன்னா? இங்க இழுத்து விட்டுட்டான். ஆமா அதே நேரம் தொட்டில ஆடிட்டான். ராவணேஸ்வரனுடைய தேவை இருக்கா பாருங்க. ஆமா ஆமா. யாரு? அதான் வண்டோதரி. அந்த அம்மா கிட்ட போய் சரி ஏம்மா என்ன வண்டோதரி சொல்லுங்க கேக்கியா? என்னப்பா உன் புருஷன் ஆமா மணக்குளத்தை பிணக்குளம் பண்ண போறான். அங்க வந்து பாருவா அம்மா. அப்படி மணக்குளத்தை பிணக்குளம் பண்ணுனா என்ன ஆகும்? பொல்லாத பாவம் 7 பாவம் விடாது.
7 தலைமுறைக்கு அந்த பாவம் உங்களை சுத்தி பிடிக்கும். சுத்தி பிடிச்சுக்கிட்டே இருக்கும், எங்க போனாலும் தட்டும். ஏயா ஆ, ஏன் மன்னவன் பிணக்கொலை பண்ண போறாரு? அது நல்லா இல்லையா? ஏம்மா என்ன இவன் ஒரு சாதாரண மனிதன். மனிதன். ஓட்ட விடுங்க. ஆமா ஆமா ஆமா, கல்யாண வாசலுக்கு வந்துட்டு இருவா. பாரு தாத்தா பாரு, தாத்தா பாரு, இந்த தாத்தா பாரு, அந்த தாத்தா பாரு. பொட்டை பிள்ளைலாம் கொடுத்து விடுங்க. 2 ஆணு தான் இருக்கு, ஒரு பொட்டை பிள்ளை கொடுத்து விடுங்க. அவன் போட்டு சுற்றுல போட்டு ஆடிட்டு இருக்கா. இவருக்கும் என்ன இதே நேரத்துல இந்த சாதாரண மனிதனுடைய வயத்துல ஆமா ஒரு 4 மணி மனிதன் பிறந்து மன்னவனை சமகாரம் முடிக்க போறானா? ஆமா ஆமா, அதெல்லாம் நடக்குமா? நடக்கக்கூடிய காரியமா? அதனால என்ன உன் புருஷன்கிட்ட போய் நீ புத்திமதி சொல்லு, போய் அறிவுரையை சொல்லு, அறிவுரையை சொல்லம்மா. அப்போ என்ன ராவணேஸ்வரன் வடவாள கையில் எடுத்து தசரதர் கோசலையா தலையை அறுக்க வாரான். வாரான் வேகத்துல வாரான். அப்படி வரும்போது என்ன அந்த அம்மா வண்டோதரி பார்த்தா மன்னா மன்னவா, உங்களுக்கு 10 தலை இருக்கு, 20 கரை இருக்கு, 1000 ஆணவலம் படைச்சவன் நீங்க. ஆமா, இந்த சாதாரண மனித வயத்துல குழந்தை பிறந்து உங்களை எதுக்க போதா? என்ன பண்ண போறா? ஐயோ அது நடக்காது. வேண்டாம் வேண்டாம், மனக்குளத்தை பிணக்குளம் பண்ண வேண்டாம். வேண்டாம் அண்ணா. ஐயா பெண்ணையும் அப்படியே உன் நாட்டுக்கு அனுப்புங்க. ஊரை பார்த்து போ சொல்லு. பார்த்தா ஐயா தேவி சொல்லும் போது அவன் மனமெல்லாம் இறங்கிருக்கு. மனைவிலாம் சொல்லுதா புத்திமதியா? மனம் இறங்கும்ல. அவன் இணைதான் என்ன ஏப்பா பெண்ணையும் மாப்பிளையும் அயோத்திக்கு அனுப்போ. வண்டி விடு, அயோத்திபுரியில வண்டி விடு. அவன் இணைதான் தசரதரும் கோசலையும் அயோத்தி மாநகரதியில அயோத்தி மா அழகுடனே இருக்காரு. அயோத்தி மாநகரதியில நாட்டிலையோ நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, சிறந்து அங்கி வாழும் நாடு. அக்காளுக்கு தங்க தோணா, தங்கைக்கு அக்கா தோணா. ஆமா ஆமா. அந்த காலத்துல என்ன என்ன ஒரு மன்னவனுக்கு சரி ஐயா நாட்டை அரசாட்சி செய்வதற்கு வாரிசு வேணும். வேணும். அப்ப எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிப்பாங்களா? ஆமா, குழந்தை இல்லைன்னா முடிப்பாங்க. இப்ப முடியுமா? முடியாது. ஒண்ணுக்கே ஏழ மாட்டேங்க. 4 கல்யாணம் முடிச்சு அவனைய கட்டையில வண்டி தான் வைக்கணும். அவன் ஒன்றை முடிச்சுட்டு ஊர் அலைதான். அப்படி சிறப்பான வேளையில் எங்க ஐயா ஜெவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்த சீமான்கள் அயாண்டி வாசல்ல எங்க அடங்காத கருப்பசாமி கோமரத்தார் வி மாரியப்பன் என்பவர்களும் ராவணா கருப்பசாமி என்ற கலை அரசன் என்பவர்களும்
மகிசரன் என்பவர்களும் ஐயா சுடலை உடவாசலையில கருப்பசாமி பந்தலையில பாடுகிற புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் சிவராம்பேட்டை சுடலையா செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ கருப்பசாமி கிருவையா கருப்பசுவாமி குடும்பம் கல்யாணமா வாழும் ஐயா தசரதர் 3 கல்யாணம் முடித்தாரியா 3 கல்யாணம் முடித்தோம் முடிதறிக்க பிள்ளை இல்ல இல்லவே இல்ல அதே நேரம் என்னையா குழந்தை இல்லா தசரதரும் தசரதர் தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில வசிஷ்ட மாமுனியோ ஐயா வைக்காலும் ஐயா நாமதான் இது நேரம் எத்தனையா இருந்துட்டாலும் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் அரும மகன் ஆன வேணும் ஆன வேணும் அழகுடனே சொல்லுதார ஐயா வைக்காலும் ஐயா இத்தனையா இருந்துட்டாலும் நாமளோட கோட்டையில குழந்தை அது இல்லாம தானதான் இருக்கலாமா என்ன செய்துடுவோம் ஐயா செய்துடுவோம் காரணத்தை சொல்லும் ஐயா அவன் நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு உலகத்தில உயர்ந்த நாடு துரைச்சாமியாபுரம் துரைச்சாமியாபுரத்துல ஆண்டு வரக்கூடிய சீமான்கள் என் ஜவராம்பேட்டை சுடலை ஆண்டவனுடைய வாசலில் கரடி மாடனுடைய கோமரத்தார்கள் கரடி மாடம் கோமரம் எஸ் முருகன் என்பவர்களும் எம் ஐயம்மாள் என்பவர்களும் எம் கார்த்திக் என்பவர்களும் எம் சுஜிதா என்பவர்களும் அவரு கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட வீடு எல்லாம் சிவராம்பேட்டை சுடலையால செய்யும் தொழில் வாங்க வேணும் ஏ கரடி மட அருளால ஐயா அருளால் கல்யாணமா வாழ வேணும் வசிஷ்ட மாமுனியோ கூறுகிறார் ஒரு வார்த்தை ஐயா பல காலமா குழந்தை இல்ல ஆனா நம்முடைய கோட்டைக்கு என்ன கலை மான் வயிற்றில் பிறந்த மன்னன் அவர்தான் கலைக்கோட்டு மாமுனி அவரை வரவழைத்து அவருடைய பாதத்தை நம்ம அயோத்தி கோட்டையில பணம் வைக்கணும். அவர் வந்து நின்று
குழந்தை உண்டு நான் உண்டு உண்டு இல்லை நான் இல்லை இல்லவே இல்ல என்று சொல்லவும் ஆமா கலைக்கோட்டு மாமணி சரி எங்க இருக்காரு எங்க இருக்கிறார் ராமபத நாடு 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 ராமராஜனுடைய கோட்டை 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 அங்க அமர்ந்திருக்கார் கலைக்கோட்டை ஆமோ ஆமா அவன் அயோத்தி மன்னன் தசரத என்ன ரோமபத நாட்டுக்கே வாராரு வருகிறான் தசரத மன்னன் ரோமபத நாட்டுல வந்து அப்படி வரும்போது என்ன ராமராசம் பார்த்தான் ஐயா என்ன வாருங்கள் வாருங்கள் வாருங்கோ 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 அண்ணா தசரத சக்கரவர்த்திலாம் வந்திருக்காரு ஆமா என்று அழைக்கும் போது அவன் தசரத மன்னன் ராமராசனை வணங்கினா ஐயா தாங்கள் இங்கு வந்த விவரம் என்ன என்னவோ என்னவோ சொல்லுங்க ஐயா என்ன உங்க கோட்டையில இருக்கார யாரு கலைக்கோட்டு மாமுனி 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 அவரை பார்ப்பதற்கு வந்தோம் ஐயா வந்தோம் வந்தோம் ஐயா ஏவன் கலைக்கோட்டு மாமுனி பக்கத்துக்கு வந்து என்னன்னு கேட்டார் ஆமா சுவாமி சுவாமி உங்களை அழைத்து என் கோட்டைக்கு போகணும் ஆமா உங்க பாதை என் கோட்டையில பட்டு நிக்கணும் ஆமோ ஆமா என்று சொல்லவும் கலைக்கோட்டு மாமனியோ ஆட்டம் அயோத்தி கூட்டு வந்து வரும்போது அந்த அம்மா 3 பேரும் கலைக்கோட்டு மாமனிக்கு பாதத்தை கழுவி பாத பூஜை பண்ணதா தசரதர் கோட்டையில கலைக்கோட்டு மாமனிக்கு ஆளுக்கு ஒரு சிம்மாசனம் அலங்காரம் பண்ணிருக்கு அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்தா அவன் கலைக்கோட்டார் பார்த்தாரு ஏப்பா தசரதா வா முகமும் வா மனைவாட்டி 3 பேர் முகமும் வாட்டமா இருக்கு என்னடா காரணம் என்ன காரணம் தெரியலையே ஐயா எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது குறைவுமே இல்ல புண்ணிய பூமியா இருக்கு அந்த நாடு 60,000 காயலாம் இந்த அயோத்தியமா நகரத்தை நாங்க அழியாம பட்டம் கட்டணும் ஆமா ஆமா வாரிசு வாரிசா பட்டம் கட்டிக்கிட்டு வரோம் ஆனா என்ன 3 கல்யாணம் முடித்தோம் ஆமா எனக்கு முடிதறிக்கும் அதெல்லாம் இல்லை இல்லையே இல்லையே சுவாமி எனக்கு பின்னால இந்த அயோத்தியமா நகரத்தை பட்டம் கட்ட குழந்தை இல்லை பிள்ளை இல்லையா குழந்தை செல்வம் இல்லையா அதான் ஐயா கவலை ஆமா அதான் கவலையோட இருக்கிறோம் சுவாமி அப்பா என்ன தசரதா அண்ணா உனக்கு குழந்தை இல்லையா 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 அப்போ என்ன ஏட்டெடுத்து பாக்குறான் ஓலச்சோட ஏட்டெடுத்து பார்க்கும்போது பாருங்க என்ன என்ன தெரியுது என்ன தெரிகிறது எப்பா அது தசரத மன்ன அதே நேரம் தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கான் அருமனுக்கு அருமகனுக்கு அவன் செய்த தர்மம் தலைக்கு மிஞ்சிருக்கு ஆமா ஏகப்பட்ட புண்ணியத்தை பண்ணிருக்கா கோடானு கோடி புண்ணியத்தையே செய்துக்கிட்டு வரான்னு ஆமா அப்ப அந்த புண்ணியாளன் எவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பான் பாருங்க ஐயா கோடி 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 கோடியாவே புண்ணியத்தை செய்திருக்கிறார் யாரு தசரத மன்னன் தசரத சக்கரவர்த்தி ஆமோ ஆமா எப்பா என்ன தசரதா என்ன நீ செய்த தர்மம் இருக்கு பாரு அது தலைக்கு மிஞ்சி நிக்கி ஆமா ஆமா மேல போயிடுது ஐயா அவன் என்ன செய்யணும் நீ செய்த தர்மத்துக்கு கொஞ்சம் கர்மத்தை செய்யணும் கர்மத்தை செய்யணுமா அது என்ன கர்மம் செய்யணுமா ஐயா என்ன செய்யணும் அவன் கர்மம் செய்யணுமானா அப்போ தசரதர் மனதில் நினைக்கார் ஒரு ஈய கொன்னாலும் பாவம் ஒரு எறும்ப கொன்னாலும் பாவம் அதனால கொஞ்சம் தானே கர்மம் செய்ய சொல்றாரு அப்படி எண்ணி இருக்கும்போது அடுத்தாள் சுட்டு எடுத்தாலும் பாவம் அடுத்தாள் சுட்டு எடுத்தாலும் பாவம் ஆமா என்கிட்ட வாசிலே பைக்கில் வாரம்னு என்னைக்கு 26
அவன் வாசலே வராரு ஐயா. காபி வாங்கி குடிக்காம வடையை வாங்கி திங்க. அவன் வந்தா வந்துருதம்னா இந்தா வந்துருதம்னாங்க. பாவம் பாவம், அது பொல்லாத பாவம்பா. உன்னை கூட்டுக்கிட்டு போற ஒரு பச்சை தண்ணியாவது வாங்கி தரையா? யார் செய்த பாவமோ அவன் இந்த பாடுபாடுதான். ஆமா நீதான். தர்மம் செஞ்ச கையால கொஞ்சம் கர்மம் செய்யணும்னு சொன்ன உடனே களை கொட்டு மாமணி அப்பமே சொல்லுதார், தசரதா உன் கையால ஒரு 1000 ஆணையை நீ வனம் செய்யணும். ஒரு யானை 2 யானை இல்ல 1000 யானையை கொல்ல சொல்லுதேடா சுவாமி. ஆகா, என்ன 1000 ஆணையை கொன்னாத்தான் நீ செய்த தர்மத்துல மாகாணி பிடி கர்மம் ஆகும். அப்பா இந்த புண்ணியால எவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பான் பாரியா. கடுமையான தர்மம், கடுமையான தர்மம். நம்மளால முடியுமா? 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 முடியாது ஐயா. நினைச்சு கூட பார்க்க முடியாது. மாகாணி இப்படி தர்மம் செய்வதற்கு நம்மளால முடியுமா ஐயா? முடியாது, முடியாது ஐயா. அடுத்த வீட்டுல ஏன்டா விளக்கறிதுன்னு நினைக்காம அவன் இந்த புண்ணியால எப்படியே பெற்ற புண்ணியாவான இருப்பான். அந்த விளக்கு அணைச்சாதானையா பார்க்க முடியும் ஐயா. விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, விளக்கு அணைச்சி தூக்கிட்டு வந்துடுவா என்னன்னு பார்க்கான். ஆமா, என்ன தெரியும் அவனுக்கு? அப்படி சிறப்பான வேளையில் பாபா நகரமா நகரை சார்ந்த பண்டாரம் என்பவர்களோ என் அப்பன் ஜவராம்பேட்டை சுடலை ஆண்டவன் வாசலில் கருப்பசாமி குவாமரமாக பணிபுரியக்கூடிய சீமாங்கள் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்தளில தந்ததா அவர்களுடைய வீடுகள் சிவல பெரி சுடலையா செய்யும் தொழில் வாங்குமை கருப்பசாமி அருளால் கருப்பசாமி குடும்பம் கல்யாணமா வாழும் ஐயா. அப்படி சிறப்பான வேளையில் சிவராம்பேட்டை மன்னகிரி வாழக்கூடிய ரசகர்குல வம்மசத்தில் அவதரித்த எஸ் பேச்சிமுத்து என்பவர்கள் வினோத் என்பவர்களும் எஸ் மாரியம்மாள் என்பவர்களும் வி பூமிகா என்பவர்களும் கார்த்தி என்பவரும் கருப்பசாமி என்பவர்களும் தூத்துக்குடி மாநகரை சார்ந்தவர்கள் கையால புலவனுக்கு அள்ளி இன்று இடம் அது பேச்சு முத்து கையா அள்ளி பணம் தந்ததா அவர்களுடைய வீடியல் பேச்சு அம்மா அருளா பெற்று பெருகுவாய் சிவல பேரி சுடலையா சிவல பேரி ஆசைத்து வாங்கி வாழும் அருமமாக நான வேணும் அப்பமே பார்த்துட்டாரு அன்னைக்கு நாளையில அந்த தசரத மன்ன 1000 ஆணைய வனம் செய்யணும். ஆமா, அப்ப இணைதாரு என்ன செய்கிறா? ஐயா ஈய கொன்னாலும் பாவம் இரும்ப கொன்னாலும் பாவம். ஆமா, 1000 ஆணைய யாமையா வனம் செய்ய சொன்னாரு. என்ன ஆணைய வதம் சொல்ல காரணம் என்ன? என்ன எல்லாத்துக்கும் மூத்தது அதுல ஐயா. என்ன கைலாசம் மாமலையில் ஆண்டவன் சக்தி சிவன் இருக்கும்போது என்ன கலைக்கோட்டு மாமணி சக்தி சிவனை வணங்க போவாராம். ஆமா, அப்படி போகும்போது சரி ஐயா
இந்த ஆதிமூல பிள்ளையா இருக்கார் பாருங்க, விநாயக பெருமான் ஆதிமூலம் தலை வாசல்ல இருந்துட்டு ஏப்பா என்ன இப்ப ஆண்டவனை பார்க்க முடியாது போ 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 என்ன கொண்டுட்டா போ. யாரையுமே கோட்டைக்குள்ள அனுப்ப மாட்டானா இந்த ஆதிமூல கணபதி. அவன் ஒரு நாள் கலைக்கோட்டு மாமணி போகும்போது ஐயா எங்க வந்த, எங்கப்பா வந்த, பகவானா பார்க்க முடியாது போ போ போ. கலைக்கோட்டு மாமணியவும் அப்பா அனுப்பிட்டார். அப்படி வரும்போது தேவர்கள் எல்லாரும் தேவ ரகசியம் பேசலாம். தேவ ரகசியம் நடக்கிறது. ஆகா என்ன கடவுளை வணங்க போனா இந்த ஆதிமூல பிள்ளையாரு தடிமுழு மாதிரி இருந்துகிட்டு வழியெல்லாம் மறைச்சு இருக்காரு. கோட்டைக்குள்ள விட மாட்டேங்காரு. வழியை மறைச்சு இருக்காரு ஐயா. அவன் என்ன செய்யலாம், கொஞ்சம் கனமா இருக்காரு. ஒரு 1000 ஆணைய வதம் பண்ணாதான் இந்த ஆதிமூல பிள்ளையாருக்கு அரை யோசனை கம்மியாகும். ஆமா ஆமா யோசனையில கூட எல்லாம் இருக்கு, கெடுக்கணுமா இத. ஆமா அப்படி நம்ம தேவ ரகசியம் பேசும்போது கலைக்கோட்டு மாமணி காதலை கேட்டுட்டார். அப்பா அன்னைக்கு அந்த யாவும் அந்த கலைக்கோட்டு மாமணிக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா பழைய ஞாபகம் அப்படியே இருக்கும்ல. ஆமா அப்போ ஐயா 1000 ஆணைய நீ வதம் செய்யணும் ஐயா. ஆமா நான் 1000 ஆணைய வதம் செய்து வர வரைக்கும் நீங்க அயோத்தி மாநகரத்தில் இருக்கணும். போயிட்டு வர வரைக்கும் அங்க காவல்லாம் உங்களுக்கு உக்கிரியாக வளர்க்கணும். ஆமா ஆட்டும் அவன் தசரத மாமணியும் அன்னைக்கு நாளை அம்பெடுத்து வில்லெடுத்து அழகுடனே வாரார். அம்பெடுத்து வில்லெடுத்து அவன் ஆனமலக்காவில் வந்து தசரத மாமணி வார ஆணைகள் வார அம்பெடுத்து கொள்ளுதான். ஒரு ஆணையா 2 ஆணையா எத்தனை ஆணையா 999 ஆணை. 999 யானையும் கொண்டாச்சு. ஒரு ஆணை பாக்கி. ஆமா ஒரு யானை மட்டும் வரலையா. அப்படி ஒளிகட்டி இருக்கும்போது ஆமா அதே நேரம் பக்கத்துல சின்ன கிராமம் என்ன அங்க நைனாமணியா அந்தகனியா ஆண்டு வாரா. அவருக்கு ஒரு மகன் குருபுத்திரன் பிறந்து வளர்ந்து 16 பிராயம். ஆமா தொழிலும் மறந்து காட்டுக்கு போய் விரவெடுத்து கொண்டு வந்துதான் ஆமா குடும்பத்தை கலைக்கணும். ஆமா அவன் குருபுத்திரனுக்கு மாலையிட வேணும்னு தாய் மாமா மகளை மாலை இட்டு வச்சான். ஆமா சித்திரவள்ளி பெண்ண மாலை போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா என்னதா மாமா மாமையாளுக்கு சாப்பாடு கொடுக்கல ஏனோதானோன்னு பாக்கா. அப்ப என்னதான் ஒரு நாள் தினத்துல என்ன சாப்பாடு கொடுக்கா மாமையாளுக்கு ஆண்டு மாறின கேப்ப ஒண்ணுக்கு ஆகாத ஒய் விழுந்த கேப்ப ஆண்டு மாறின கேப்பைய 1-2 திரிச்சு அத 1-2 வேக வச்சு வெந்து பாதி வேகாம பாதி விதை இல்லாத வத்தல் சண்டு வத்த அதை சுட்டு கொடுக்கா. சுட்டும் சுடாமல் அப்படி வீசிடுவா. அதையும் என்ன ஒரு தாளத்துல கொடுத்தாளா இல்லையா ஒரு ஓட்டால கொடுத்தாளா வேற இதுல கொடுக்கா. வேளாறு வீட்டுல இருக்கும் பாருங்க சொல்லையில இந்த இவ வீட்டுல இந்த வாரம் உள்ள சொல்லையில இருக்கக்கூடிய உடைஞ்ச ஓடு. ஆமா 1-2 வேகாத ஓடு. அந்த உடைஞ்ச ஓட்டுல மாமா மாமியாளுக்கு கொடுக்கா. அப்போ ஒரு நாள் காட்டுக்கு போன குருபுத்திரன் எடப்பாதையில வந்துட்டான். இத அறிந்தான்.
அறிந்தான் குருபுத்திர. ஆகா என்ன நம்ம மனைவாட்டி நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆண்டு மாறின கேப்பையில கொளுத்தி கொடுத்திருக்காள. ஆமா, கூட கொடுக்காள. இவளை இனிமேலுக்கு உயிரோட வச்சிருக்கப்படுமா? கூடாத கூடாத. தண்ணீர் எடுக்க போனவள. ஆமா, அதே நேரம் வந்தான். கண்ட கோடாரிய கையில் எடுத்து கண்டதுண்டமா வெட்டிட்டான். ஆமா, நடு சந்தையில வெட்டி தள்ளிட்டான். கண்டதுண்டமா வெட்டி நடு சந்தையில கெட்டி தூக்கிட்டான். அப்பா, மனைவி பாக்கற கெட்டி தூக்கிட்டான். மனைவின்னு பார்க்கல, பெற்ற தாய் தகப்பனுக்கு ஆமா இன்று நம்ம கர்மத்தை செஞ்சிருக்காள. துரோகம் பண்ணிட்டாள. இப்ப இவனும் செய்வானா? கூடாத. இப்ப செய்வானாங்க? செய்வான் செய்ய மாட்டான். இப்ப இந்த காலத்துல செய்ய மாட்டான். ஆமா இந்த காலத்துல பொண்டாட்டி பாசமா இருப்பாங்க. அது முடியாதுப்பா. சாப்பாடு நான் எங்க போவோம்? நீங்க பட்டினி பேருங்க, நான் தெருவில் நிக்கவா? ஆமா வெளியே தெரியாது. ஆமா அப்படி சிறப்பான வேளையில் பாவா நகரமா நகரை சார்ந்த பேச்சிமுத்து என்பவர்களோ, முன்னாள் நாட்டாமை அவருடைய குடும்பத்தார் சுப்பமால் என்பவர்களோ, சுப்பிரமணி என்பவர்களோ, லோகா என்பவர்களோ, கீர்த்தனா என்பவர்களோ, சக்தி சாதனா என்பவர்களோ, ராமர் என்பவர்களோ, பேச்சியம்மாள் என்பவர்களோ, முத்துமாரி என்பவர்களோ, மகேஸ்வரி என்பவர்களோ, மகேந்திரன் என்பவர்களோ, யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததோ அவர்களோட வீடு எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் சவரம்பேட்டை சுடலையா கருப்பசாமி கிருவையா கல்யாணம் வாழும் ஐயோ. அப்படி சிறப்பான வேளையில் துரைசாமிபுரத்தில் வாழக்கூடிய கரடி மாடனுடைய கோமரத்தார் ஜி கணபதி என்பவர்களோ, கே சண்முகத்தாய் என்பவர்களோ, கடற்கரை என்பவர்களோ, கண்ணன் என்பவர்களோ, தங்கம் ஆரி என்பவர்களோ, கருப்பசாமி என்பவர்களோ, மணி என்பவர்களோ, சுதாகர் என்பவர்களோ, கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா உங்களோட வீடுகள் கரடி மாட அருளா கல்யாணமா வாழவை கருப்பசாமி கிருவையா உங்களோட குடும்பமல் வாங்கித்தான் வளருமை எனக்கு ஒய்யாரமா வாழுமை. அப்படி சிறப்பான வேளையில் கலங்காடுமான நகரிலே வாழக்கூடிய சசிகா என்பவர்களோ, துர்கா என்பவர்களோ, சுபாஷினி என்பவர்களோ, கௌசிகா என்பவர்களோ, பிரித்திகா என்பவர்களோ, கதிரேசன் என்பவர்களோ, கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் சிவல பெரிய சொன்னையா செய்யும் தொழில் வாங்குமை கருப்பசாமி கிருவையா கல்யாணம் வாழும். அப்படி சிறப்பான வேளையில் வத்ராறுப்பு எஸ் சங்கர் என்பவர்களோ, எஸ் சுடலை என்பவர்கள் வாவண்ணா புதுப்பெட்டி, எஸ் பரமசிவன் என்பவர்கள் சிவராம்பேட்டை மாநகர் வாழக்கூடியவர்கள் கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல்
சிவல பெரிய சுடலையா செய்யும் தொழில் வாங்குவாய் உங்களோட வாசல் எல்லாம் கருப்பசாமி கருப்பசாமி கல்யாணமா வாழும் ஐயா. அப்படி சிறப்பான வேளையில் மேல கடைநல்லூர் மாநகரில் வாழக்கூடியவர்கள் எங்க ஐயா சிவன் சாமி கோமரத்தார்கள் முருகன் என்பவர்கள். சிவன் சாமி கோமரத்தார் முருகன் என்பவர்கள் மேல கடைநல்லூர் மாநகரில் வாழக்கூடியவர்கள் கையால பலானுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் சிவல பெரிய சுடலையா செய்யும் தொழில் சிவனாரோட அருளால் சிவனாரோட ஆசை தூங்கி வாழும் ஐயோ. மர்மமாக நான வேணும் அவன் பாருங்க குருவத்துல நெஞ்சான் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்த கர்மத்தை தீக்கணும்னா காசிக்கு போகணும். ரெண்டு பேரும் காவட்டில் தூக்கி வச்சு கால்நடையா காசிக்கு வரான். அப்ப ஆனமலை காவல வரும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்பா என் மகனே குருபுத்திரா மகனே குருபுத்திரா எனக்கு தாகம் பொறுக்க முடியலப்பா தாக விட தணிக்கணும் தண்ணி வேணும்டா வேணுமப்பா. இது ஆனமலை காவலா காவு இந்த காவலை நம்ம அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. ஒரு ஆலமரத்து வெளியில இழுத்து கட்டினாங்க காவட்ட கெண்டி கொண்டு தண்ணீர் இழுக்க போறான். அப்படி தண்ணீர் கோதும் போது அந்த கெண்டிக்குள்ள தண்ணி போகும்போது குட்டு 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 குட்டுன்னு சத்தம் கேக்கு. ஆன தண்ணீர் குடிக்கும் போதும் குட்டு 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 குட்டுன்னு தான் சத்தம் கேக்குமா. மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே குடிக்கும். மூச்சு முக்கும்போது மூச்சு வெளியே போனோம்லையா அதுதான் குடுகுடுன்னு தண்ணியை குடிக்கும். எப்படி குடுகுடுன்னு சத்தம் கேட்கும் போது ஒரு ஆணைக்கு ஒளி கட்டி இருந்தார்ல யாரு? தசர சக்கரவர்த்தி அப்பமே அறிந்தார். அத காதல கேட்டு ஆனதா என்று எண்ணி பானத்தை போட்டான் பானத்தை போடவும் தசர சக்கரவர்த்தி எய்த பானம் குருபுத்திரம் மாறுல போய்ப்பாங்க. குருபுத்திரன் அந்த இடத்துல அப்பமே மாண்டு வரான். அம்மா அப்பா என்று சொல்லும் போது காதல கேட்டா தசரதன் பக்கத்துக்கு வந்தாரு. ஆகா ஆனை என்று எண்ணி ஆலஞ்சத்தம் கேட்க நம்ம போட்டா பானா ஆழ்மெல்லாம் பிடிச்சிருக்கு. ஓடோடி வந்து பார்த்தாரு. எப்பா யாரு என்ன விவரம்? என்னப்பா ஐயா நான் குருபுத்திரன். எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தாகம் பொறுக்க முடியாம தண்ணி கேட்டா தண்ணி கொத வந்த நீங்க இதோ பானைய மாறுல பிடிச்சிருக்கு பட்டுக்கிட்டது மண்ணா. எப்பா நான் தான் தசரத சக்கரவர்த்தி. அப்பா ஆனை என்று எண்ணி மேல பணத்தை போட்டுட்ட ஐயா. அதனால குத்தம் இல்ல உங்க கையாலும் ஆண்டது எனக்கு பெரிய பாக்கியம். அப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு தாகம் பொறுக்க முடியாம இருக்கா அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு வாங்க. கொடுத்து வா மன்னா தசரத மன்னா. தசரதன் சக்கரவர்த்தி நிதாரு தண்ணியை கொண்டு வந்து ஐநாமணி அந்த கண்ணுக்கு அப்பமே கொடுக்காரு. அப்படியே பயந்துகிட்டு கொடுக்காரு. ஆமா அப்படி கொடுக்கும்போது அந்த அம்மா அப்பா சொல்லுதா, அப்பா இந்த ஆனமலை காவுல
அம்மா அப்பா தண்ணி கேட்டோம்னு ஆ, சடவோட குடிக்கியாடா? என்னப்பா என்னப்பா ஒண்ணுமே பேசாம கொடுக்க? ஐயா என்ன என் மகனு மகனா? அம்மா என்ன அப்பா தண்ணீர் குடிங்கன்னு உன் வாயால சொல்லு. சொல்லப்பா சொல்லப்பா, தண்ணீரை குடிங்கப்பா. அம்மா குடிங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லுப்பா. ஏ தசரத மாமணி, என்ன அப்படி முத்து முத்தா கண்ணீரை வடிக்க அப்படியே வடைக்கிறான். அம்மா என்ன உங்க மகன் குருபுத்திர நான் இல்ல, நான் இல்லை அம்மா. நான் அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்தி. ஆமா ஆமா, 1000 ஆணையை கொள்வதற்கு வந்த வந்த 999